அந்த இரவு கடற்கரையில் அமைதி நிலவியிருந்தது. காற்றில் இயந்திரங்களின் இதயத் துடிப்பு மட்டுமே கேட்டது. விரிந்த கரிய திரையின் கீழ் 2 நிழல்கள் மெதுவாக இந்து மகாசமுத்திரத்தின் இதயத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தன. ஒரு பக்கம் சீன உளவு கப்பல், இந்தியா எந்த ஏவுகணை சோதனைக்கு முன்பும் கடலில் இறங்கி வரும் அந்த கப்பல். மறுபுறம் அமெரிக்காவின் பெருமை, அதன் நீருக்கடியிலுள்ள அரக்கன். அதன் சோனாரால் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்கள் தொலைவிலுள்ள ஒவ்வொரு இதய துடிப்பையும் கேட்கும் திறன் கொண்டது. இரண்டின் இறக்கும் ஒன்றே, இந்தியாவின் ரகசியங்களை ஒரு கணம் பார்ப்பது, அந்த ஏவுகணையின் சத்தத்தை பிடிப்பது, வரும் காலத்தில் உலக சக்தி சமநிலையை மாற்றக்கூடிய அந்த ஏவுகணை. ஆனால் அவர்களுக்கு தெரியாது, இந்த இரவு விளையாட்டு அவர்களுடனேயே விளையாடப் போகிறது என்று. இம்முறை இந்தியா வெறும் ஏவுகணையை ஏவப்போவதில்லை, வரலாற்று பக்கங்களில் மிகப்பெரிய மனதளவில் தாக்குதலை பதிவு செய்யப் போகிறது. டெல்லியில் அப்போது பிரதமர் அலுவலகத்தில் அமைதி நிலவியிருந்தது. ஆனால் அந்த அமைதி புயலுக்கு முன் அமைதி. சில தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகள், சில விஞ்ஞானிகள், சில இராணுவ உத்திகளை உருவாக்குபவர்கள், அனைவரின் கண்களும் திரையில் நிலைத்தன. எதிரே நோட்டாம் இருந்தது, அதாவது வானத்தில் நடக்கும் எந்த செயல்பாடு பற்றியும் எச்சரிக்கை கொடுக்கும் அதிகாரப்பூர்வ தகவல். வங்கக்கடலில் ஏவுகணை சோதனை நடக்கப் போகிறது என்று இந்தியா செய்தி அனுப்பியது. அந்த செய்தி போதும் சீனா, அமெரிக்கா இரு நாடுகளின் உளவு அமைப்புகளும் இயக்கத்தில் வந்தன. செயற்கைக்கோள்களின் கேமராக்கள் திரும்பின, ரேடார்கள் சுழலத் தொடங்கின, கடலிலிருந்து வானம் வரை கண்காணிப்பு சுவர்கள் நின்றன. ஆனால் உண்மையான விளையாட்டு இப்போது தொடங்கியது. சில மணி நேரங்களுக்குப் பிறகு நோட்டாம் வரம்பு மாற்றப்பட்டது. முதலில் ஏவுகணை பறக்கும் தூரம் 10,000 கிலோமீட்டர் என்று எழுதினார்கள். அதன் பிறகு அது திடீரென்று 2500 கிலோமீட்டருக்கு குறைந்தது. இன்னும் சில மணி நேரங்களில் அது 35,000 கிலோமீட்டருக்கு அதிகரித்தது. உலகம் முழுவதும் முகாம்களில் குழப்பம் தொடங்கியது. பகுப்பாயாளர்கள் தலையை பிடித்து கொண்டு சிந்திக்கத் தொடங்கினார்கள். இந்தியா எந்த ஏவுகணையை சோதனை செய்யப் போகிறது? இது புதிய அக்னி தொடரில் உள்ள ரகசிய ஏவுகணையா, அல்லது இந்தியா ஹைப்பர்சோனிக் தொழில்நுட்பத்தில் ஏதோ ரகசிய சோதனையை தயார் செய்துள்ளதா? சீனா உடனடியாக தனது உளவு கப்பலை இந்து மகாசமுத்திரத்தில் அணிவகுத்தது. அந்த பழைய யுவான் வாங். அதன் கண்களிலிருந்து எதுவும் தப்பிக்க முடியாது. ஆனால் இம்முறை அந்த கண்கள் புகைமூட்டத்தில் தொலைந்து போகப் போகின்றன. கப்பல் ரேடார்களை இயக்கியது, ரேடியோ அலைகளை அனுப்பியது, சிக்னல்களை கண்காணித்தது. ஆனால் ஒவ்வொரு முறையும் அது அபூர்ணமான தகவலை பெற்றது. யாரோ வேண்டுமென்றே அதன் திசையை மாற்றியது போல். அந்த இரவு சீன கப்பல் கடற்கரையில் மிதந்து கொண்டு ஒரு மாயையில் சுற்றி கொண்டிருந்தது. இந்தியாவின் உத்தி அதன் உச்சத்தில் இருந்தது. மறுபுறம் அமெரிக்க கப்பல் ஓஷன் டைட்டன் கடல் ஆழங்களில் தனது சோனாரை சுழற்றி கொண்டிருந்தது. ஆனால் அதற்கும் எந்த இயக்கமும் கண்டறிய முடியவில்லை. ஒரு காலத்தில் முழு பூமியின் இயக்கங்களை கண்டறிய முடியும் என்று பெருமையாக சொன்ன நாடுகள் இன்று இந்தியா முன் குருடர்களாக ஆனன. காலையானதும் அனைவரையும் ஆச்சரியப்படுத்திய செய்தி வந்தது. சோதனை ரத்து. எந்த காரணமும் இல்லை, எந்த விளக்கமும் இல்லை. வெறும் ஒரு குளிர்ச்சியான அறிவிப்பு, சோதனை ஒத்திவைப்பு. உலக பகுப்பாயாளர்கள் தலையை பிடித்து கொண்டார்கள். இவ்வளவு பெரிய ஏற்பாடு, இவ்வளவு தொழில்நுட்ப தயாரிப்பு, இவ்வளவு சஸ்பென்ஸ், இறுதியில் வெறும் அமைதி. ஆனால் இந்தியாவின் இந்த அமைதியே இப்போது அதன் மிகப்பெரிய வலிமையாக மாறியது. உலகம் நினைத்தது இந்தியா ஒரு ஏவுகணையை ஏவப்போகிறது என்று. ஆனால் உண்மையில் இந்தியா ஒரு யோசனையை ஏவியது, ஒரு மாயையை உருவாக்கியது. இப்போது எந்த செயல் இந்தியாவிலிருந்து மறைக்கப்படவில்லை என்று ஒரு செய்தியை கொடுத்தது. இது புதிய உத்தி. உங்கள் எதிரிகள் உங்கள் அடிகளிலிருந்து அல்ல, உங்கள் அமைதியிலிருந்து பயப்படும் காலம் இது. இந்த ஒரு முடிவால் இந்தியா, சீனா, அமெரிக்கா இரண்டின் தூக்கத்தையும் பறித்தது. அவர்களை சிந்திக்க வைத்தது. இந்தியாவிடம் என்ன இருக்கிறது, அதை ஏன் காட்டவில்லை? இது ஒளியை விட 5 மடங்கு வேகமாக பயணிக்கும் ஹைப்பர்சோனிக் ஆயுதமா, அல்லது கடல் ஆழங்களிலிருந்து வானத்தில் தீப்பொறிகளை உருவாக்கும் நீருக்கடியில் ஏவுகணையா? எதுவாக இருக்கலாம். ஆனால் இந்தியா தெளிவான செய்தியை கொடுத்தது. இப்போது அதிடம் அத்தகைய தொழில்நுட்பம் இருக்கிறது, அது தெரியாமலேயே தாக்கும். இந்தியா இப்போது வெறும் ஒரு நாடு மட்டுமல்ல, உலக பொருளாதார அமைப்பை சமநிலைப்படுத்தும் துலா பிரமாணத்தின் தட்டு ஆகியது. அமெரிக்காவுக்கு தெரியும், இந்தியாவிடம் தங்கள் தொழில்களை உயிர்ப்பிக்கும் கனிம களஞ்சியங்கள் இருக்கின்றன என்று. சீனாவுக்கு தெரியும், இந்தியா விரும்பினால் தங்கள் பொருளாதார தடையை உடைக்க முடியும் என்று. உலக சமன்பாடு இப்போது இந்தியாவின் விருப்பத்தின் மீது வளைந்து கொண்டிருக்கிறது. இந்தியா என்ன செய்தது? அது சிரித்தது. ஏனென்றால் சக்தியின் உண்மையான அடையாளம் அது தெரியாமல் இருப்பது, வெறும் உணர்வாக இருப்பது. இது இருக்கட்டும், துருக்கியில் ஒரு வேறு நாடகம் நடக்கிறது. ஜனாதிபதி எர்டோகானின் கனவுகள், இராணுவத்தின் பயங்களுக்கிடையே மோதல் உச்சத்தில் இருக்கிறது. இராணுவத்தின் உயர் அதிகாரிகள் வெளிப்படையாக சொன்னார்கள், ஆசியாவிலுள்ள ஏதோ பெரிய நாட்டுடன் போரில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் என்று. அவர்கள் அந்த நாட்டின் பெயரை சொல்லவில்லை, ஆனால் குறிப்பு தெளிவாக இந்தியாவை நோக்கி இருந்தது.
ஒரு காலத்தில் துருக்கி இந்தியாவை லேசாக எடுத்துக்கொண்டது. ஆனால் இப்போது அதன் இராணுவத்துக்கு தெரியும், இந்தியாவுடன் மோதுவது என்றால் தங்கள் அழிவுக்கு அழைப்பு அனுப்புவது. ஏனென்றால் இன்று இந்தியா கடந்த காலத்தில் இருந்தது அல்ல. இன்று இந்தியா அத்தகைய அளவில் நிற்கிறது. அதன் உத்தி வெறும் எல்லைகளில் அல்ல, மனதளவில் போர்க்களங்களிலும் போராடுகிறது. துருக்கி இராணுவத்தின் இந்த எச்சரிக்கை வெறும் அவர்களின் ஜனாதிபதிக்கு மட்டுமல்ல, முழு இஸ்லாமிய உலகத்துக்கு ஒரு சமிக்ஞை. இந்தியாவை சவால் செய்வது இப்போது போர் அல்ல, தற்கொலை. அறிக்கைகள் சொல்கின்றன, துருக்கியில் உள்ள சில ஜெனரல்கள் ரகசியமாக ஒப்புக்கொண்டார்கள், இந்தியாவின் தொழில்நுட்ப பொருளாதார உத்தியாத்மக முன்னேற்றம் இப்போது வெறும் ஆசியாவுக்கு மட்டுமல்ல, முழு உலகத்துக்கும் ஒரு மையமாக மாறியது. ஒரு காலத்தில் மேற்கத்திய நாடுகள் தங்கள் ஆதிக்கத்தில் இருந்தது என்று நினைத்த ஆசியா இப்போது இந்தியாவின் பெயருடன் அசைந்து கொண்டிருக்கிறது. இந்த சமயத்தில் மிக குறைவானவர்கள் கண்டறியக்கூடிய மற்றொரு பெரிய விளையாட்டு நடக்கிறது. இந்தியா தனது ஒவ்வொரு அடியுடன் ஒரு புதிய மனதளவில் யுகத்தை உருவாக்குகிறது. இப்போது போர் துப்பாக்கிகளுடன் அல்ல, தரவுகளுடன் நடக்கிறது என்று அதற்கு தெரியும். ஏவுகணையுடன் அல்ல, மனநிலையுடன் வெல்லும் என்று தெரியும். இந்த விளையாட்டில் இந்தியா முதல் வெற்றியை சாதித்தது. சீனா, அமெரிக்கா உளவு கப்பல்கள் கடனில் சுற்றி கொண்டிருக்கின்றன. துருக்கி இராணுவம் தங்கள் ஜனாதிபதியுடனேயே மோதிக்கொண்டிருக்கிறது. இந்தியா ஒரு அமைதியான சிரிப்புடன் தனது உண்மையான ஆயுதம், தனது அமைதியுடன் உலகத்தை அசைத்தது. அந்த அமைதியிலேயே ஒரு வெடிப்பு மறைந்திருக்கிறது. அந்த வெடிப்பு இதயங்களில் ஒலிக்கும்போது வரலாறு எழுதும், ஒரு நாள் 2 மகா சக்திகள், ஒரு ஆசையால் நிரம்பிய சாம்ராஜ்யம், மூன்றும் கலந்து இந்தியாவின் விருப்பத்தின் மீது நடனம் செய்தன என்று. உலகத்தின் ஒவ்வொரு மூலையிலும் ஒரே பெயர் ஒலித்தது, இந்தியா. அதன் பிறகு மீண்டும் அதே அமைதி. அதில் மறைந்த வெடிப்பு முதல் பகுதியின் கடைசி வாக்கியத்தில் அறிவிக்கப்பட்டது. அந்த அமைதியுடனேயே கதை முன்னோக்கு செல்கிறது. அந்த அமைதி இப்போது ஒரு சத்தமாக மாறியது. அந்த சத்தத்தில் ஆபத்து. ஏனென்றால் உலகம் ஒரு சத்தத்தை கேட்டு குழப்பத்தில் சிக்கினால் அந்த சத்தம் எடை அதிகரிக்கும். அந்த எடையான சத்தத்தை யாரும் மறக்க முடியாது. அந்த மறக்க முடியாத சத்தத்தின் பெயர் இந்தியாவின் புதிய உத்தி. அது தெரிய சாதாரணமாக இருக்கிறது, ஆனால் அதன் உத்தேசங்கள் அவ்வளவு சிக்கலாக இருக்கின்றன. அதை விரைவாக புரிந்து கொள்ள விரும்புபவர்கள் தங்கள் சொந்த வலையில் சிக்கிக் கொள்வார்கள். இது போர்க்கதை அல்ல, வெறும் ஒரு விளையாட்டு. இந்த விளையாட்டில் கூட்டணி ஆயுதங்களின் உடை அணிந்தது, தொழில்நுட்பம் ஏமாற்றுக்கு அறிவு ரூபம் கொடுத்தது. இந்த விளையாட்டின் உண்மையான அழகு என்னவென்றால், இந்தியா இதை வெறும் நாடகமாக மாற்றவில்லை, அதை அப்படி நடித்தது. எதிரி அதை படிக்க முயற்சித்தான், ஆனால் எப்பொழுதும் சமிக்ஞைகளின் வலையில் சிக்கிக்கொண்டான். அந்த சமிக்ஞைகள் சவால்களாக மாறின. இப்போது ஆழமாக சிந்தியுங்கள். ஒரு நாடு தனது உத்தேசங்களை காட்டுவது, மறைப்பது இரண்டையும் கலந்து பயன்படுத்தும் போது அது காலத்தை எப்படி திருப்ப முடியும்? எப்படி எதிரிகளின் திட்டங்களை அவர்களின் சொந்த ஆயுதங்களுடன் தோற்கடிக்கும்? இதே அந்த கலை இந்தியா அன்று இரவு சாதித்தது. அந்த சாதனை எப்படி ஒரு விரிவான கொள்கையாக மாறியது? அந்த கொள்கை எப்படி வியாபாரம், கூட்டணி, இராணுவ போர்க்களங்களை ஒரே சமயத்தில் அசைத்தது? இதை விவரிப்பது முக்கியம். ஏனென்றால் சாதாரண முடிவுகளின் பின்னால் எவ்வளவு ஆழமான சிந்தனை மறைந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் மனதளவில் போர் பற்றி பேசுவோம். அந்த போரில் தகவல் மாயை, காலத்தின் விளையாட்டு நிர்ணயமானது. இந்தியா வேண்டுமென்றே தனது தகவலை அடுக்குகளாக வெளியிடும் விளையாட்டு ஆடியது. இதை பக்கச்சார்பு அல்லது அதிசயோக்தியாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏனென்றால் இது வெறும் சமிக்ஞைகளை மாற்றுவது பற்றி அல்ல, எதிரி தனது மூலதனம், சொத்து, உத்தியை எப்படி பயன்படுத்த தயாராக இருப்பான் என்பதை பார்ப்பது பற்றி. நீங்கள் எதிராளியை உண்மையான இலக்கு வானத்தில் இருக்கிறதா, பூமியில் இருக்கிறதா என்று சிந்திக்க வைத்தால் அவன் தனது சக்தியை பிரித்து கொள்வான். பிரிவில் பலவீனம் பிறக்கும். இந்தியா இந்த உத்தியை அவலம்பித்தது. குறிப்பிட்ட தொழில்நுட்பத்தை வெளிப்படுத்தாமல் எதிரியை அவனது சொந்த சாதனங்களுடன் வலையில் பிணைத்தது. தவறான இலக்குகளில் தோற்கடித்தது. பிறகு அமைதியாக பின்வாங்கியது. ஒரு வலை அமைத்து அதன் நடுவிலிருந்து வழுக்கி விழுந்து மீதமுள்ளவர்களை பார்த்து சிரித்தது. இப்போது கடல் உத்தியின் அடுத்த அத்தியாயத்தை பார்ப்போம். அதில் இந்தியா தனது கடற்படை இருப்பை, உத்தரவுகளின் நுட்பத்தை நிறுவியது. கடல் வெற்றிடமாக இருக்காது, யாராவது அதன் உண்மையான அடையாளத்தில் தலையிடும் வரை. இந்தியா கடல் காட்டில் மறைந்த பாதைகளை பயன்படுத்தி எதிரியை குழப்பத்தில் தள்ளியது. அது நீர்மூழ்கி கப்பல் இயக்க வடிவங்கள், ரேடார் ஜாமிங், தகவல் அடக்குமுறையின் கலவையை செயல்படுத்தியது. அது வெறும் தொழில்நுட்பம் மட்டுமல்ல, கலை ரூபம். இதனால் எதிரி கப்பல்கள், செயற்கைக்கோள்களுக்கு இடையே சமன்வயம் பாதிக்கப்பட்டது. அவர்கள் முழு படத்தை பார்க்க முடியவில்லை. இதனால் இந்தியாவின் உண்மையான உத்தேசங்கள் மறைந்திருந்தன. இதே உண்மையான நோக்கம். கவனியுங்கள், இது வெறும் இராணுவ அறிவின் மீது ஆதாரமானது அல்ல, கூட்டணியின் நுட்பமான செயல்களுடன் கலந்திருந்தது. இந்தியா தனது சக நாடுகளுடன் உரையாடல், ஒத்துழைப்பை கவனமாக வளர்த்தது.
தனிமை என்பது தீங்கு செய்யும் என்பது அதற்கு தெரியும். அதனால் அது பொருளாதார அமைப்பு, அறிவு, தொழில்நுட்பம் மூலம் நட்பு நெட்வொர்க்கை கட்டியது. இதனால் எந்த நாடும் சீனாவின் ஒரு பக்க விளைவை அவலம்பிக்கும் முன் 100 முறை சிந்திக்கும். இந்த உத்தியின் தாக்கம் துருக்கியில் இராணுவ தோல்வி, அரசியல் அழுத்தத்தின் இணைசூழல் வழியான போது தெரிந்தது. அங்கு இராணுவம் அதிகாரிகளுக்கு இடையே இழுப்பு, இராணுவ நிர்ணயம் வெறும் எல்லைகளில் மட்டுமல்ல, உலகளாவிய சிந்தனைக்கு ஏற்பவும் சோதிக்கப்படுகிறது என்பது. துருக்கியில் உருவான எச்சரிக்கைகள் ஒரு சமிக்ஞை. இப்போது பிராந்திய சக்திகளும் இந்தியாவின் வளரும் தாக்கம் ஒரு மாயைப்படம் அல்ல, ஒரு சீரமைக்கப்பட்ட திறன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் அதுடன் மோதும் தவறு செய்தால் விளைவுகள் அவர்களுக்கு அழிவுகரமாக இருக்கும். இந்த எச்சரிக்கைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல, அவற்றின் பின்னால் இந்தியாவின் அரசியல் பொறுமை, இராணுவ நிலைத்தன்மை இருக்கின்றன. இவை நெருக்கடி சமயத்தில் சிறந்த மாற்றுகளை கொடுக்கும். இந்த சிந்தனை இப்போது பல நாடுகளின் மனதில் பதிந்தது. ஏனென்றால் அவர்கள் புரிந்து கொண்டார்கள், அதிக சக்தி என்பது வெறும் இராணுவ வலிமை மட்டுமல்ல, பொருளாதார நிலைத்தன்மை, நாடுகளுடன் நெருங்கிய உறவுகள், தொழில்நுட்ப சுயசார்பும் கூட. இந்த சமயத்தில் இந்தியா எல்லைகளில், கடலில் கூட தனது கவனத்தை அதிகரித்தது. ஆனால் பாரம்பரிய இராணுவ வலிமையை பயன்படுத்தும் இதற்கு பதிலாக சைபர் பாதுகாப்பு, எலக்ட்ரானிக் போர் போன்ற மாற்று சாதனங்களை அறிவுடன் பயன்படுத்தியது. அதனால் எதிர்கொள்ளும் பக்கம் முன்கூட்டிய மாயையில் விழுந்து உண்மையான ஆபத்து எங்கே இருக்கிறது என்பதை நிர்ணயிக்க முடியாத நிலையில் இருந்தது. நினைவில் கொள்ளுங்கள், இன்று போர்கள் வெறும் துப்பாக்கி குண்டுகள் பற்றி அல்ல. ஜெய்ஹிந்த்.